ஆக்சுவலாக தம்பி வந்து பைலட் முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா வெளியில் வரும்போது 40 லட்சம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க சார். நம்ம வந்து மிடில் கிளாஸில் இருக்கும்போது அவ்வளோ நம்ம கொடுத்து படிக்க வைக்க முடியாது அப்படின்ற நான் நம்ம இப்போ எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுற மாதிரி தெரிஞ்சா ஏஐ இன்ஜினியரிங் அது இப்பமா உலகமா செலெக்ஷன் ஒரு பண்ணேன் விஷயமா நம்ம தம்பி காலேஜில் சொன்ன நாலேஜை வச்சு நான் வந்து ரைட்டுங்க. இப்போ நம்ம காலேஜில் சென்னை சம்பிரதாய ஏவியேஷன் காலேஜில் படிக்கும்போதே ஏர்போர்ட்டில் 35,000 ஏர்ன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாய்ப்பை கொட்டி கிடக்கு. ஆக்சுவலாக நல்ல சாய்ஸ் ஏவியேஷன். அவருக்கு உண்மையிலே ஆர்வம் இருந்தால் அவரோட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி பேசுனீங்கன்னா, நிறைய எக்ஸ்பர்ட்டோட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்புக்கு காத்திருக்கு. நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்க மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம பையன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோங்கிறது தான் இருக்குது. நல்லா கேட்டீங்க. ஊர் முழுக்க உலகம் முழுக்க சுற்றினாலும் அவன் உங்கள் பையன் தான், உங்ககிட்ட தான் வருவான். உங்கள் பையன் நாளைக்கு உலகம் முழுக்க சுற்றினா உங்களுக்கு தான் பெருமை இல்லையா? உங்களுக்கு தான் பெருமை. அதனால இந்த பையன் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இன்னைக்கு பைலட்டாக இருக்க எந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கும். அவங்க பைலட்டாக இருக்கப்போ அவங்களுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பயம் போயிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நீ டெல்லியில் போனிய ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட் யார் ஓட்டுறது? என் பையன் தான் ஓட்டினா அப்படின்னு நீங்களே சொல்லலாம். ரைட்டா? ஸோ இந்த பயம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். அதுக்காக நீங்கள் யோசிக்காதீங்க. ரைட்டுங்களா? ஓகே சார். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபியூச்சரில் ஏவியேஷன் பற்றி பேசணும். ஏவியேஷன் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ இப்போது ஏவியேஷன் ஏஐ பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த ஃபியூச்சர் இருக்குன்னு. ஸோ உங்களோட டேக்கில் இந்த கோர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கோர்ஸ் சொல்வீங்க? ஆக்சுவலாக இன்னைக்கு அடுத்த ஒரு 3 வருஷத்தில் 43 லட்சம் வேலைவாய்ப்பு இருக்கிற ஒரே ஃபீல்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஒரு படிப்பு அப்படின்னா லாஜிஸ்டிக். நான் வந்து சிங்கர் ஆகணும், நான் எங்கேயாவது சிங்கிங் படிக்கிறேன், ஏதாவது படிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா விடலை. அவன் என்னை திருப்பி கேள்வி கேட்குறா, 8 டிகிரி படித்து என்ன பண்ணுறீங்க, 15,000 சம்பளத்துக்கு தானே போகிறீங்க, நான் செஃப் ஆனேன்னா 2 லட்சம் கேட்குறா. எங்கள் அம்மா படிக்க வச்சதுனால தானே நான் டீச்சருங்கிற பொசிஷனில் இருக்கேன். அவங்க பேச்சை கேட்டதுனால தானே நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அப்போ அதையே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளைங்க கெடுட்டுன்னு நினைப்பாங்க, நல்லா இருக்க தானே நினைப்பாங்க. நீங்கள் கெடுதல் நினைக்கிறீங்கன்னு இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் யாரோ ஒருத்தங்க ஃபேமிலி இருக்க யாரோ நம்மளை வந்து சமையல் தான் படிக்க வச்சேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக? கண்டிப்பாக அதுதான் ஸ்டேட்டஸ் நினைக்கிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்னா, ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஜட்ஜுங்கிற இது வந்து பெருசாகவும் சமையலுங்கிறத சின்னதாகவும் நினைக்கிறது தான் எனக்கு இது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அதை சம்பாதிக்க முடியாது அப்படின்னா அது வேறு மாதிரி பேசலாம். அதுக்கு முடியுமா முடியாதான்னு டிபேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஜட்ஜு தான் உயர்வு, இது உயர்வு இல்லைன்னு பேசணுன்னா அது கஷ்டம். உயர்வு இல்லைங்கிறத விட இப்போ நம்ம வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா எப்படியாவது அங்கே அந்த பிஎல் முடிச்சு எம்எல் முடிச்சு லா முடிச்சு அவங்க அந்த பொசிஷனுக்கு போயிடுவாங்க. இப்போ செஃப் ஆகி அவரால் ஷைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. நாளைக்கு வந்து நம்மள்ட்ட நிற்கக்கூடாது, நான் தான் யோசிக்கல உங்களுக்கு தெரியாதான்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இருக்க பிள்ளைங்க அப்படி தானே கேட்குது. நான் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய செஃப் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலோடைய செஃப்பாக இருப்பாங்க. கூடவே அந்த ஹோட்டலோடைய ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்கள உங்களுக்கெல்லாம் தெரியும்னா ஷெஃப்னு தெரியும். ஆனால் எனக்கு அவங்கள தெரியும், அவங்க அந்த ஹோட்டலோட ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஹோட்டல் இருக்கோ 25%, 10% ஷேர் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் 11th 12th என்னோட ஆசையாக படிக்கணும்ல, அதை விட தாண்டி வேறு என்ன. ஏன்னா 11th 12th படிக்கும்போது யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். இல்லை அவளுக்கு 12th படிச்சுட்டு அவங்க முடிவு யோசிக்கலாமா? அதை தான் நான் சொல்கிறேன். 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டுமே யோசிக்கலாம் தானே சார். நான் வந்து செஃப்புக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய ஸ்டடீஸில் நான் மோர் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காமல் ஒரு 350 மேலே எடுத்தால் போதும் 10th அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் சார். 381 எடுத்துட்டேன். ஆனால் வந்துட்டு அதுவும் அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் ஆகலை. இப்போ வந்து அவங்க அம்மா சொன்னா யாருமா சார், நான் ரொம்ப படிக்கக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனால் 350 லட்சம் 380 வந்துருச்சு இப்படி பேசினா யாருக்காவது நம்பிக்கை வருமா மேலே? 12th நீங்கள் என்ன குரூப் எடுத்தாலும் கேட்டரிங் போக முடியும். ஸோ அதனால் 12th வரைக்கும் நீங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நிதானமாக படிங்க. அவங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்து டிவியேஷன் ஆகலாம், ஆகாமலையும் இருக்கலாம். உங்கள் பேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் 12th அப்புறம் நீ கேட்டரிங் படிக்கலாம், ஃப்ரீயாக விடுங்க. ஓகே. தாங்கள் விரும்பிய படிப்பை படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பிள்ளைகள், அதுக்கு வந்து நோ சொல்லக்கூடிய பெற்றோர்கள், இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் நம்மோட சிறப்பு விருந்தினர் இணைய இருக்கிறாரு திரு பூமிநாதன் அவர்கள், சேர்மன், சென்னை சமர்த்தாஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நிறைய விஷயங்கள் பேசிட்டு நான் வரேன் அப்படியே. ஓகே. நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எதுக்காக நோ சொல்கிறாங்க? என்ன விஷயத்துக்கு நோ சொல்கிறாங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு படித்து ஒரு நல்ல ஒரு செஃப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட எய்ம், என்னோட ஆசை. அதுக்கு வந்து வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செஃப்னா வந்து அது ஒரு இதாக இருக்காது, செஃப் படிச்சுட்டா அதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செஃப் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்தே வந்து அம்மா கூட இருந்து அந்த
சின்ன வயசில் கற்றுக்கிட்டது இந்த சமையல் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து அப்படி நம்மளும் அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. வீட்டில் வந்து எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னா நானே எல்லாமே சமைச்சு ரெடி பண்ணி வச்சிடுறது. இப்போ நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா புதிதாக ஒரு கோர்ஸ் வந்துருச்சு, இல்லை பேர் சொல்கிறதுக்கு ஃபேன்சியாக இருக்குது, அப்படி இருந்துச்சுங்களேன், ஃபேஷனாக இருக்குது ஃபேன்சியாக இருக்குது அப்படின்னா நம்மளால முதல்ல போய் அட்மிஷன் போட்டு உட்காந்துருவேன். யாருமே இருக்க மாட்டான் காலேஜில். நான் குறைச்சி சொல்லல, அது ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் அது வர்றதுக்கு முன்னாலேயே புதுசாக இருக்குது, ஏதோ நல்லா தான் இருக்கும் போல் அப்படிங்கிறதும் இருக்குது. தான் ஃபியூச்சர் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து போக முடியுமா? அவருக்கு பைலட்டான ஆசைனா இப்போ நீங்கள் அவரை விட்டு நீங்கள் போனால் என்ன அர்த்தம்? அது அவர் வந்து இப்போ அவரு நினைக்கிற மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில் போயிட்டாரு அப்படின்னா பையனை பார்க்க முடியாது. நம்ம இன்ஜினியரிங் படித்தாருன்னா நம்ம கூடயே இருப்பார். அந்த மாதிரி பையன் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டா பையன் பறந்துருவான்னு பயப்படுறீல், கரெக்டாக? அதான் விஷயம். பையன் வளர்ந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானேங்க சார், அதில் வருத்தம் இல்லைங்க சார். நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். அவர் சின்னதுலேருந்து என்ன சொல்லுவோம், நான் பைலட் படிக்கணும், நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வெளிநாட்டில் படிப்பேம்மா, ஒரு கண்ட்ரியாக சுற்றி வரணும், பார்க்கணும், நான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க சார். அது சொல்லும்போது சந்தோஷம் தான். ஒரு பேரண்ட்ஸா நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்குங்க சார். இந்த உண்மையை வர வைக்க நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் எங்கெல்லாம் போய் அதை போய் என் தொண்டை தண்ணி வைத்த நான் பேசி இல்லைங்க சார். அது அவர் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறத விட இப்போ இன்ஜினியரிங் படித்தா பையன் நம்ம கூடயே இருப்பார். பையன் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குது? கரெக்டு தானே? உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ஆகணும், எந்த ஃபீல்டில் என்ன ஆகணும் ஆசை எக்ஸாக்டா? சார் கமர்ஷியல் பைலட். ஓகே, சிபியில் ஆகணும் ஆசையா? எஸ் சார். ஆக்சுவலாக பையனுக்கு ரொம்ப விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால் பைலட் ஆகணும், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும். இன்றைக்கிங்க பஸ் ஸ்டாண்டில் அதிக கூட்டம் இருக்கா, ஏர்போர்ட்டில் அதிக கூட்டம் இருக்கான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இன்றைக்கி கூட்டம் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இந்தியாவுடைய பொற்காலம் என்னென்னா அடுத்த 3 வருஷத்தில் 100 புது ஏர்போர்ட் வரப்போகுது. பிரைம் மினிஸ்டர் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடான் திட்டம் அப்படிங்கிறதுல 100 புதிய ஏர்போர்ட். ஒரு ஏர்போர்ட் வந்தாலே எவ்வளோ ஆயிரம் பேருக்கு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்கம்மா? ஏதாவது ஐடியா? ஒரு ஏர்போர்ட்டில் இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் எவ்வளோ ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 10,000 பேர். 11,500 பேர் பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ். எங்கே? மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் மட்டும். அடுத்து ஒரு 100 ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா இப்போ யார் ஏவியேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்களோ திறமையான இடத்துல படித்தா, நல்லா படித்தா 3 வருஷம் கழித்து வெளியில் வரும்போது லட்சக்கணக்கில் சேலரியோட வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது. ஏன்? 100 ஏர்போர்ட் வரப்போகுது. அப்போது பையனுடைய ஆர்வமும் இருக்குது, எதிர்காலமும் பிரகாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் அவரோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு என்ன தேவை? அவர் ஏஐ படிக்கணும், அப்படி தானே? ஏவியேஷன் படிக்கும்போதே சைடில் ஏஐயும் கற்றுக் கொடுக்குறது முடிஞ்சு போச்சு. ஏஐ ப்ரைவேட்டாக படிக்கிறதுக்கான நிறையா டூல்ஸ் வந்தாச்சு. ஆனால் ஏவியேஷனை ப்ரைவேட்டாக படிக்க முடியாது, டிகிரியாக தான் படிக்க முடியும்.